நம்ம வாழ்க்கையில பலவிதமான விஷயங்கள்ல நம்மள ஏமாற்றப்படுகிறோம். பல பேரு குடுத்த முதலீட வச்சு, அவங்க பல கோடி ரூபாய் சம்பாதிச்சு திடீர்னு ஒரு நாள் ஓடி போயிடுற செய்திகள, நம்ம கிட்டத்தட்ட நெறைய நேரங்கள்ல பார்க்குறோம். தொடர் செய்தியாவே இது இருக்கும். மாணவ செல்வங்களே மற்றும் ஆசிரியர் பெருமக்களே, நாம் முதல் காணொளியில் நட்பிலக்கண எண்கள் மற்றும் எண்களின் வகைகளை பற்றி பார்த்தோம். அதன் சிறப்புகளையும், நட்பின் தன்மையையும் பற்றி கண்டோம். இப்ப நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னா, நம்ம வாழ்க்கையில பலவிதமான விஷயங்கள்ல நம்மள ஏமாற்றப்படுகிறோம். அதான் நெறைய மனிதர்கள் ஏமாற்றப்படக்கூடிய காரணம் என்ன அப்படின்னா, ஒண்ணு அவங்களுடைய பேராசை, மற்றொன்று சீக்கிரமே பணக்காரங்களாகணும், சீக்கிரமே பலன் கிடைக்கணும் அப்படிங்கிற அந்த விஷயத்தினால தான் நம்ம பெரும்பாலான மக்கள் வந்து ஏமாற்றப்படுகிறார்கள். எனக்கு தெரிஞ்சு கடந்த 40, 50 ஆண்டுகளாகவே நெறைய இந்த சிட் ஃபண்ட் நிறுவனங்கள் மற்றும் இந்த சின்ன சின்ன விஷயங்கள் பண்றவங்கலாம், நான் உங்க பணத்த ஒரு ரூ. 10,000 குடுங்க. நான் வந்து ஒரு 2 மாத காலத்திலயோ, இல்ல 6 மாத காலத்தில உங்களுக்கு வந்து அத ரெட்டிப்பாக்கி 20,000 தரேன். 1,00,000 எங்களுக்கு குடுங்க. 3 மாதத்தில 2,00,000 தரோம். இல்ல 4,00,000 தரோம். அப்படிங்கிற மாரிலாம் உங்களுக்கு உங்களுடைய ஆசைய தூண்டி, உங்களுடைய முதலீட்ட பன்மடங்கு அதிகரிச்சு தரேன். அப்படிங்கிற மாரி சொல்லுவாங்க. நம்மளும் என்ன நினைப்போம், சரி நம்ம ஒரு வங்கியில போட்டாலோ, இல்ல மற்ற இடங்கள்ல குடுத்து அது நம்ம வீட்லயே வச்சிருந்தா கூட பன்மடங்கு பெருகாது இல்லையா? நம்ம செலவு தான் பண்ணிடுவோம். சரி அப்படி கையில இருந்து செலவாகுறதுக்கு பதிலா அது நெறைய நம்மளுக்கு பின்னாடி வசூல் கிடைக்குது அப்படிங்கிற மாரி இருக்கும்போது, நிச்சயமா எல்லா மனிதர்களுடைய மனநிலையும் எப்படி இருக்கும்னா, சரி குடுக்கலாமே, குடுத்து தான் பார்ப்போம் என்ன வரும் அப்படிங்கிற ஒரு பேராசையில குடுப்பாங்க. நாளடைவுல என்ன ஆகும்னா, கிட்டத்தட்ட ஒரு 1 வருடத்துக்குள்ள இந்த மாரி பல பேரு குடுத்த முதலீட வச்சு, அவங்க பல கோடி ரூபாய் சம்பாதிச்சு திடீர்னு ஒரு நாள் ஓடி போயிடுற செய்திகள, நம்ம கிட்டத்தட்ட நெறைய நேரங்கள்ல பார்க்குறோம். தொடர் செய்தியாவே இது இருக்கும். கடைசியில எல்லா ஏமாற்றப்பட்ட மக்களும் போய் ஒண்ணா கூடி, அதுக்கப்புறம் அது போலீஸுக்கு க ம இது பண்ணி கம்ப்ளைண்ட் பண்ணி, அந்த மாரி நெறைய செய்திகள் நம்ம தொடர்ச்சியா பார்க்குறோம். இது வந்து பழகி போச்சு நம்மளுக்கு. ஆனா, இந்த மாரி ஏமாற்றப்படுறதுக்கோ, இல்ல நம்ம ஏன் ஏமாற்றப்படுறோம் அப்படிங்கிறத யோசிச்சா, அதுக்கு பின்னாடி ஒரு கணித காரணம் ஒண்ணு இருக்கு. அது என்ன? அப்ப அந்த இப்ப கணிதம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, இந்த மாரி வாழ்க்கை சூழல்கள்ல ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுக்கு தகுந்த தீர்வு முறைகள குடுக்கறதுக்கு தான் கணிதம் தேவைப்படுது. கணிதம் என்பது ஏதோ சும்மா நம்ப கிளாஸ்ல படிக்கக்கூடிய அந்த ஃபார்முலாஸ், இப்ப சமன்பாடுகள், ஈக்குவேஷன்ஸு அந்த மாரிலாம் ஒண்ணும் கிடையாது. அது என்ன அப்டின்னா, நம்ம வாழ்க்கையில இந்த மாரி பல்வேறு சூழல்கள்ல பிரச்சனைகள தெரிஞ்சோ, தெரியாமலோ மேற்கொள்றோம். அந்த சூழல்கள சமாளிக்கிறதுக்கு நம்மளுக்கு கணிதம் சிறந்த ஒரு வழிகாட்டியா இருக்கும். அப்படிங்கிறது தான் அனுபவத்தில நாங்க கத்துக்கிட்ட பாடம். ஏன்னு கேட்டீங்கன்னா, இஃப் யூ நோ ப்ராப்பர் சயன்ஸ், ப்ராப்பர் மேத்தமேட்டிக்ஸ், நீங்க நல்ல டெசிஷன்ஸ் எடுக்கலாம். இப்போ முடிவுகள் எடுக்கணும் அப்படிங்கிறதுக்கு கணிதம் தெரியணுமான்னா, நிச்சயமா தேவையில்லை. யார் வேணாலும் படிக்காதவங்க கூட முடிவு எடுக்கலாம். என்ன வேணாலும் பண்ணலாம். ஆனா கணிதம் படிச்சா பெஸ்ட் டெசிஷன் கிடைக்கும். நமக்கு கணிதம் படிக்கிறதுனால என்ன ஒரு பெரிய பலன் அப்படின்னா, உங்களுடைய முடிவுகள மிக சரியானதா எடுக்கலாம். அதனால நம்மளுக்கு ஏமாற்றப்படாம இருக்கலாம். நம்மளுக்கு பலன் நெறைய கிடைக்கும். அந்த மாரி நெறைய சௌரியங்கள் நமக்கு வாழ்க்கையில கிடைக்கப்பெறும். அது நம்மளுடைய மகிழ்ச்சிக்கு அது ஒரு பெரிய ஊற்றா இருக்கும் இல்லையா? அதனால நம்ம சரியான முறையில கணிதத்த தெரிஞ்சுக்கிட்டா நல்லாயிருக்கும். இப்ப நம்ப இந்த இந்த இதுக்கு காணொளிக்கு தகுந்தா மாரி சொல்லும்போது, எப்படி ஒருத்தர் வந்து உங்க பணத்த குடுங்க நான் 2 மடங்கு ஆக்குறேன், 3 மடங்கு ஆக்குறேன், 4 மடங்கு ஆக்குறேன்னா, அத எப்படி ஏமாறாம பார்த்துக்கலாம்? எப்படி என்ன கணித பின்னாடி இருக்கு? எப்படி நம்ம ஏமாற்றாம காப்பாத்திக்கலாம்? அப்படிங்கிற செய்திய பார்க்கலாம். பொதுவா நீங்க வங்கியில ஒரு குறிப்பிட்ட தொகைய முன்பணமா போட்டீங்கன்னா, இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில 6% 6.5% இல்ல 7% அதிகபட்சமா குடுப்பாங்க. அதாவது உங்களுக்கு ஆனுவல் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வட்டி விகிதம். அது வட்டி விகிதம் பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 6% நம்ம தோராயமா வச்சுக்கலாம். ஏன்னா 6%க்கு மேலேயோ கீழயோ இருக்கிறதில்ல. தோராயமா 6%ன்னு வச்சுப்போம். நம்மளுடைய சௌகரியத்துக்காக. இப்போ ஒருத்தர் வந்து ஒரு ரூ. 10,000 வந்து முதலீடு குடுக்குறாருன்னு வச்சுப்போம். அந்த 10,000ங்கிறது வங்கியில இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த 6% வட்டி விகிதத்தில 20,000 2 மடங்கா உங்களுக்கு திருப்பி கிடைக்கணும். நீங்க போட்ட பணம் 2 மடங்கா திருப்பி உங்களுக்கு கிடைக்கணும்னா, கணிதம் என்ன சொல்லும்னா, நீங்க வந்து எவ்வளோ காலம் அதுக்காக காத்திருக்கணும் அப்டின்னா, 72/6 அந்த காலம் வெயிட் பண்ணணும். இதுக்கு பேர் இந்த சூத்திரத்துக்கு பேர் ரூல் ஆஃப் 72. அதாவது யூ ஹேவ் டு வெயிட் ஃபார் 72/r நம்பர் ஆஃப் இயர்ஸ் டு கெட் யுவர் மனி டபுள்டு.
நீங்கள் போடக்கூடிய முதலீடு 2 மடங்கு ஆகணும்னா 72 வகுத்தல் R அந்த காலகட்டத்தில் நீங்கள் அவ்வளோ காலம் நீங்கள் வெயிட் பண்ணால் மட்டும்தான் உங்களுடைய பணம் 2 மடங்கு ஆகும் அப்படிங்கிறத கணிதம் சொல்லக்கூடிய ஒரு செய்தி. இப்போ உதாரணமாக எடுத்துப்போம், நான் 10,000 நான் போடுறேன், எனக்கு 6% வட்டி சதவீதம் கொடுத்தாங்க அப்படின்னா நான் கிட்டத்தட்ட 72/6, அப்போ 72 6ஆல் வகுத்திங்கன்னா 12 வருஷம் நான் கட்டாயம் காத்திருந்தால் மட்டும்தான் என்னுடைய தொகை வந்து 2 மடங்காக ஆகும். சப்போஸ் 7% வட்டி விகிதம் கொடுத்தாங்க ஏதோ ஒரு வட்டி வங்கியில் அப்படின்னா நான் கிட்டத்தட்ட தோராயமாக 72/7, 72 வகுக்காது 10 புள்ளி சம்திங் வரும். அப்போ குறைஞ்சபட்சம் நான் 10 வருடங்களாவது நான் காத்திருந்தால் தான் என்னுடைய 10,000 ரூபாங்கிறது 7% வட்டி சதவீதத்தில் கூட 10 வருஷம் காத்திருந்தால் தான் 20,000 ஆகும். அப்போ இத்தனை காலம் 10 வருஷமோ 12 வருஷமோ நான் காத்திருந்தால் மட்டும்தான் என்னுடைய பணம் வந்து 2 மடங்கு ஆகும். ஆனால் இந்த ஏமாற்றும் நபர்கள், இந்த ஏஜென்சிஸ்லாம் என்ன சொல்லலாம், நிறுவனம்லாம் நான் 2 மாதத்தில் தரேன், 6 மாதத்தில் தரேன், 3 அது வாய்ப்பே கிடையாது. அப்போ கணித ரீதியாக பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி வந்து வரக்கூடிய வாய்ப்பு இல்லை. இயற்கைப்படி பார்த்திங்கன்னா, இயற்கை சார்ந்த விதிகள் படி பார்த்திங்கன்னா, இயற்கையோட மொழி தான் கணிதம் இல்லையா? அப்போ இயற்கை சார்ந்த விஷயங்களை பார்த்திங்கன்னா, குறைஞ்சபட்சம் நீங்கள் 10 வருடங்களோ அல்லது 12 வருடங்களோ காத்திருந்தால் மட்டும்தான் நீங்கள் போடக்கூடிய பணமோ இல்லை முதலீடோ உங்களுக்கு ரெட்டிப்பாகும் அப்படிங்கிறது தான் கணிதம் சொல்லக்கூடிய உண்மை. இந்த உண்மைக்கு மாறாக நம்ம பேராசைப்பட்டு சீக்கிரமாகவே எனக்கு பணம் ரெட்டிப்பாகணும், 3 மடங்கு ஆகணும்னு நம்ம எதிர்பார்த்தோன்னா நமக்கு நிச்சயமாக நட்டம் தான் கிடைக்கும். அதனால் இந்த மாதிரி கஷ்டங்களை நம்ம சந்திக்கணும்னா நம்ம பேராசை தான் காரணம். அந்த பேராசைக்கு ஒரு விளக்கம் கொடுக்கறது தான் கணிதம் தேவை. அப்போ உங்களோட முதலீடு பாதுகாப்பானதாகவும் அதிக லாபமாகவும் வரணும்னா கணிதம் சொல்ல மாதிரி நீங்கள் இத்தனை ஆண்டுகள் வெயிட் பண்ணணும். அதுக்கு தான் அந்த ரூல் ஆஃப் 72 அப்படிங்கிறது உங்களுக்கு பயன்படுது. அதாவது திருப்பி நான் சொல்கிறேன், R வட்டி விகிதம் இருந்தால் உங்களுக்கு 72/R அப்படிங்கிற காலகட்டத்துக்கு நீங்கள் வெயிட் பண்ணால் மட்டும்தான் உங்களுடைய முதலீடு 2 மடங்கு ஆகும். சப்போஸ் யாராவது வந்து 3 மடங்கு ஆகணும், எனக்கு 3 மடங்கு நான் போட்ட பணம் 10,000 முதலீடு போட்டது 30,000 கிடைக்கணும்னு கேட்டால் அதுக்கும் சூத்திரம் இருக்குது. அப்போ 72 எடுத்துக்கக்கூடாது, 114 எடுத்துக்கணும். அப்போ 114/R அப்படிங்கிற R வட்டி விகிதத்தில் எடுத்துக்கணும். சப்போஸ் உங்களுக்கு 6% வட்டி கொடுத்தாங்கன்னா 3 மடங்கு ஆகணும், நீங்கள் 10,000 போட்டது 30,000 ஆகணும்னா 114/6. அப்போ 114 6ஆல் வகுத்தீங்க அப்படின்னா 19 வருஷம் வருது. அப்போ இந்த 19 ஆண்டுகள் நீங்கள் வெயிட் பண்ணால் மட்டும்தான் உங்களுடைய 10,000 அப்படிங்கிறது 30,000 வரும். இதே 3 மடங்கு பதிலாக 4 மடங்கு வேணும் சார், எனக்கு இது பத்தாது அப்படின்னு நீங்கள் திருப்பி அந்த மாதிரி கேட்டிங்கன்னா 144/R அந்த சூத்திரத்தை பயன்படுத்தணும். அப்போ 6 வட்டி வகித கணக்குப்படி உங்களுடைய வங்கி கிட்ட நீங்கள் 10,000 ரூபா போடுறீங்க, 6% வட்டி கொடுக்குறாங்க அப்படின்னா நீங்கள் 24 வருஷம் வெயிட் பண்ண வேண்டியிருக்கும், 4 மடங்காக. அப்போ உங்களுடைய 10,000 முதலீடு 40,000 உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னா நீங்கள் 24 ஆண்டுகள் வெயிட் பண்ணணும். இதனால தான் எல்ஐசி மாதிரி சேஃபான பாலிசி இதெல்லாம் அரசுடைய இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 20 ஆண்டு 25 ஆண்டு கொடுப்பாங்க. ஏன்னா அப்போ தான் அவங்களால திருப்பி 2 மடங்கோ இல்லை 3 மடங்கோ திருப்பி உங்களுக்கு கொடுக்க முடியும். அப்போ குறைஞ்சபட்சம் அதிகமான உங்களுக்கு வரவு வேணும் அப்படின்னா 15, 20, 25 வருஷம் நீங்கள் காத்திருக்கணும் அப்படிங்கிற உண்மையை உணர்த்த தான் கணிதம் தேவைப்படுது. இந்த மாதிரி பல சுவாரஸ்யமான கணித செய்திகளை நம்ம வரும் காணொளியில் பார்ப்போம். நன்றி.